سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال نبي الله صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله دخل الجنة எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சங்கைமிக்க நமது இமாம் ஹஜ்ரத் அவர்கள் இன்றைய சுபுகிலே ஓதிய அற்புதமான வசனம், வல்ல ரஹ்மான் அடியார்கள் மீது அவன் வைத்திருக்கிற அன்பை வேறு யாரும் வைத்ததில்லை. நம்மீது நாம் வைத்திருக்கும் அன்பை விட கூடுதல் அன்பு அவன் வைத்திருக்கிறான். நம்மீது நம்முடைய தாய் வைத்திருக்கும் அன்பை விட அவன் வைத்திருக்கிற அன்பு அதிகமானது. என்னை பற்றி எனக்கு எவ்வளவு தெரியுமோ, என் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதைவிட உன்னை பற்றி நானே விளங்கியவன் என்றான் அல்லாஹ். அலா யஅலம் மன் ஹலக், படைத்தவன் நான், நீ என் படைப்பு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்கிறான். உன் பலம் என்ன, பலவீனம் என்ன எனக்கு தெரியும். உன் திறமை என்ன, உன்னிடத்திலே என்ன திறமையின்மை எனக்கு தெரியும். ஒவ்வொருவர்களின் வாழ்விலும் மைனஸ் இருக்கிறது, ப்ளஸ் இருக்கிறது. இந்த இரண்டும் சில நேரங்களில் அவர்களுக்கே தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்மகிட்ட என்ன மைனஸ் அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் சொன்னான், யாரையும் அவர் சக்திக்கு மேல் நான் சிரமம் கொடுப்பதில்லை. அல்லாஹ் நம்மை விளங்கச் செய்வானாக. நம்முடைய பலகீனம், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் அவனுக்கு இவ்வளவு சிரமம், ஏன் என்னை போட்டு அல்லாஹ் இப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறான், மீண்டும் மீண்டும் எனக்கு வேதனை தானே என்று நாம் நினைக்கிறோம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவருக்கு முடியாததை கொடுக்கிறதே இல்லை. வணக்கம், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் வணக்கமாகட்டும், சக்திக்கு மீறி செய்ய வேண்டாம், நின்று வணங்குங்கள். சோறு வருமா நிறுத்தி விடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். சோறு வரும்போது வணங்க வேண்டாம். அலுப்பா இருக்குது இல்லை, குறைச்சிக்கா. சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். என் உடல் அமைப்பை விளங்கியே அல்லாஹ் எனக்கு வணக்கத்தையும் தருகிறான், அவன் வாழ்க்கையையும் தருகிறான். அவன் நம்மீது வைத்த அன்புதான். நம்மிடத்தில் எந்த வேலையையும் இலவசமாக அல்லாஹ் வாங்கிறது இல்லை.
எந்த வேலை, ஒரு சின்ன வேலையாகட்டும் இலவசமாக வாங்கிறது இல்லை. அதற்கான பரிசுகளை கூலிகளை அவன் கொடுத்தே வாங்குகிறான் என்று திருக்குரான் சொல்கிறார். நம்மகிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா அந்த வேலைக்கான கூலியை நம்ம கொடுத்துடணும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை காய்வதற்கு முந்தி கொடுத்துருந்தாங்க. அவர் வேர்வை துளி கூட காஞ்சிடக்கூடாது. உழைப்பாளி, உழைத்து வந்து நிற்கிறார். அவர் வேர்வை துளி காய்வதற்கு முன்பு அவருக்கு கூலியை கொடுத்து விடுங்கள். எப்படி கொடுக்கணும்? அவர் சக்திக்கு கொடுக்காது, உன் சக்திக்கு கொடுங்க. அவர் வேலை பார்த்தது 10 ரூபாய்க்கு, உன்னுடைய சக்தி கொஞ்சம் கூடுதல், ஒரு 5 கூட வச்சு கொடு. ஏன்? அவர் சந்தோஷம் அடைவார். அவர் சந்தோஷம் அடைந்தால் அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ்வே கிடைப்பார். என் புரியாமையில் நிறைய பலகீனம். நான் புரிந்தால் வாழ்க்கை சுகம். என் மனைவிக்கு நான் கொடுப்பது கூட கொஞ்சம் கூடுதல் கொடுத்தால் அவங்க சந்தோஷம் அடைஞ்சிட்டா அங்கே அல்லாஹ் கிடைத்து விடுகிறான். யாரை எப்போது எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் என்று நான் யோசித்தால் ஒவ்வொரு யோசனைக்கு பின்னாலும் இறைவன் திருப்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு காசும் பணமும் அதன் மீது இருக்கிற ஆசையும் இது போன்ற நல்ல எண்ணங்களை நோக்கி நாம் ஆசைப்பட விடாமல் நம்மை தடுக்கிறது. நான் சொன்னேன், அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு தான் அவன் எல்லா வேலைகளுக்கும் கூலியை அறிவிக்கிறான். நீ தொழுதால் கூலி, நோன்புக்கு கூலி, தர்மத்திற்கு கூலி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அன்பிக்கும் இம்மா ரிசக்னாக்கும், நான் கொடுத்ததில் இருந்து செலவு செய். நீ செலவு செய்கிறது ஓம் பணம் அல்ல, என் பணம். நான் கொடுத்ததில் செலவு செய். நான் கொடுத்ததில் நீங்கள் செலவு செய்கிறதுக்கு கூலி என்ன இருக்குது? நீ செலவு செய், நான் அதற்கு இன்னும் 10 மடங்கு கூட தருகிறேன். மஞ்சாபில் ஹசனா வலவாஷுர அம்சாலிஹா, ஒன்று கொடு, 10 நான் கொடுக்கிறேன். நீ கொடுக்கிற ஒன்றும் உன் சொத்தல்ல, என் சொத்து. நீ ஒன்றை கொடு, பகரம் 10 கொடுக்கிறேன். நீ கொடுத்த ஒன்றும் உன் சொத்தல்ல, என் சொத்து. நான் கொடுத்ததை நீ கொடுத்ததற்காக உனக்கு 1க்கு 10. என் பெருமான் சொன்னாங்க, 1க்கு 10ங்கிறது துவக்கம். அது 10 7 ஆகி 70 ஆகி 700 ஆகி அவன் பெருக்குவதில் அவனே மகத்தானவன். கொடுப்பதில் பெருக்கி கொடுப்பதில் அல்லாஹ் மகத்தானவன். இன்றைக்கு ஓதப்பட்ட அற்புதமான வசனம், வசீகல்லதீன தக்கவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா. அல்லாஹ்வை பயந்து இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள், அனைத்திலும் சரியாக நடந்தவர்கள், வணக்கத்தில் மாத்திரமல்ல குடும்பத்தில் அழகாக நடந்தவர்கள், வீட்டில் சரியாக இருந்தவர்கள், தொழிலிலே சரியாக இருந்தவர்கள். என்ன அவன் வசீகல்லதி என்ற ஆயத்தை துவக்கிற போது அல்லாஹ்வை பயந்தவர்கள் என்கிறார். அவனை பயந்தவர்கள் என்பதின் பொருளே எல்லாத்திலையும் சரியாக நடந்தவர்கள். வியாபாரத்தில் சரியாக, குடும்பத்தில் சரியாக, வாழ்க்கையில் சரியாக, வணக்கத்தில் சரியாக. பள்ளிகளை ஒரு கடைக்கு போவார், வியாபாரம் முக்கியம். வக்து வந்தால் பள்ளி முக்கியம். மனைவி கூப்பிட்டால் அங்கே முக்கியம். என் மனைவியோடு கொடுக்கும் நேரம் மனைவியோடு தான் கொடுக்க வேண்டும். நான் தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் தொழிலுக்கு தான் கொடுக்க வேண்டும். பெரியவர்களை சந்திக்கிறோமா, அந்த சந்திப்புக்கு தான் கொடுக்க வேண்டும். அங்கே இன்னொன்று குறுக்கே வரக்கூடாது. நமது பலகீனம், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிறோம், அடுத்த இடத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகிறது. சில பேர் தொழிலில் லாக்காய் அல்லாஹ்வை விட்டு விடுகிறார்கள். சில பேர் அல்லாஹ் உள்ளே வந்து தொழிலை விட்டுடுறாங்க. நான் சொல்வேன், அனைத்திலும் அழகாக நடந்தவர்களை சொர்க்கத்திற்கு வா என்று கூட்டு வருவதில்லை. அவங்க சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு கூட யோசித்து நிற்பாங்க. அவங்களை இழுத்து கொண்டு வந்து உள்ளே வையுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்துக்குள்ளே உட்கார வைங்க, இழுத்துட்டு வரணும். சொர்க்கம் அது எத்தனை பெரியது. وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ. அங்கே வந்த உடனே மலக்குகள் சொல்வார்களாம், வாங்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், இனி நீங்கள் உடலால் உள்ளத்தால் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். இங்கே தேவை 2 தான், உடலுக்கும் ஆரோக்கியம், உள்ளத்துக்கும் ஆரோக்கியம். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானா. பல பேர் உடல் ஆரோக்கியம், உள்ளத்துக்கு ஆரோக்கியம் இல்லை, நிம்மதி இல்லை, எப்பவும் கவலை, ஏதாவது ஒரு கவலை.
வியாபாரத்தை பற்றி கவலைப்படுவார். வியாபாரம் நல்லா நடக்கும், வேற ஒன்றை பற்றி கவலைப்படுவார். ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலைக்கு போகிறது இல்லை. ஒரு கவலையை விட்டும் நிம்மதியை நோக்கி வரணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. வாழ்க்கை பூரா கவலைப்பட்டு அந்த வாழ்க்கையில் என்னைக்கு தான் சந்தோஷமாக இருக்கிறது? வாழ்க்கையில் பூராவுமே கவலை என்றால் சந்தோஷம் என்றைக்கு? எப்போதுமே பிரச்சனை என்றால் என்றைக்கு பிரச்சனை இல்லாத மகிழ்ச்சி? என் மனைவிட்ட கூட நான் ஒரு 10 நிமிஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கவலை இல்லாமல் இருந்தால் மாத்திரமே முடியும். பிள்ளைகளோடு நண்பர்களோடு நான் முகம் கொடுத்து மகிழ வேண்டும் என்றால் மனசில் இருக்கிற கவலைகளை தூக்கி கீழே புதைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சிந்திப்பதெல்லாம் கவலையாக, அது அழகானவர்களின் அடையாளம் இல்லை. இன்னும் அல்லாஹ் சொன்னால் அது என் நேசர்களின் குணமும் இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. அதனால கவலையை தூக்கி வீசி விடுங்கள். அவன் கருணையை நோக்கி பயணமாகுங்கள். அவன் கருணையை நோக்கி பயணமாகுங்கள். உங்களை கரை சேர்ப்பது என் பொறுப்பு என்கிறான் அல்லாஹ். எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அன்பர்களே, சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் அழைக்கிறான். அவங்கள கூப்பிட்டு வருவோங்கிறான், இழுத்து கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறதுங்கிறான் சொர்க்கத்தில். அந்த சொர்க்கம் எப்படி? வந்தவுடனே அவர்களுக்கான சுப செய்தி, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உள்ளத்தால் உடலால் நீங்கள் இப்போது நிம்மதி பெறுங்கள். திபுத்தும், நீங்கள் ரொம்ப மங்களமாக வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் மங்களமும் மகிழ்ச்சியும் நீடிக்கட்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. வதுஹுலுஹா ஹாலிதீன், இங்கே வந்தாச்சு, இனிமே நீங்கள் நிரந்தரமாக இங்கே இருக்க வேண்டும். சொர்க்கம் எத்தனை பெரியது, அதன் மகிழ்ச்சி, அதன் நிம்மதி. அங்கே முதல்ல கவலை இருக்காது, மனசில் விரோதம் இருக்காது. அல்லாஹ் சொன்னா உள்ள வரும்போது மனசில் இருக்கிற போட்டி பொறாமையை கலட்டி விட்டே உள்ளே கொண்டு வருவோம். சொர்க்கத்துக்குள்ளே வருகிற போது மனசில் இருக்கிற ஒனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், உள்ளத்தில் ஒரு போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். அவரை பார்த்தா இவ்வளோ வசந்து போய் விட்டாது, இவர் உயரமாயிட்டாரு நினைப்போம். அந்த நினைப்பை எல்லாம் பிடுங்கிட்டு தான் உள்ள கூட்டு வர்றது. எனவே தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்திலே ஒரு மேல் இடத்தில் இருக்கிறவரை கீழிடத்தில் இருக்கிறவர் பார்ப்பார், கீழ்த்தரத்தில் இருப்பவரை மேல் இடத்தில் இருப்பவர் பார்ப்பார். இவர் அவரை பாராட்டுவாராம், ரொம்ப அழகா இருக்கிறீங்களே என்று. அவர் சொல்வாராம், என்னை விட நீங்கள் அழகா இருக்கிறீங்களே. இங்கே கீழே இருப்பவரும் மேலே இருப்பவரும் யாரும் யாரையும் குறையாக பார்க்காத இடம் சொர்க்கம். இங்கே கொஞ்சம் நம்மளை விட கீழே இருக்கிறாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கே பல பேருக்கு தயக்கம், அவங்களுக்கு விருந்து கொடுக்க கூட யோசனை. ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் கௌரவம் இல்லாத ஆள், ஒழுங்கான ட்ரெஸ் அணிய மாட்டாங்க. இப்படி உலகம் பார்க்கும். அங்கே இங்கே ஒழுங்காக இருக்கிறார்களோ இல்லையோ, சொர்க்கம் வந்து விடுவார்களா? கீழ்த்தரத்தில் இருப்பவர்களும் மற்றவர்களின் பார்வையில் மேலாகவே அல்லாஹ் காட்டுகிறான். நினைத்ததெல்லாம் கிடைக்கும் என்கிறான் அல்லாஹ். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். சொர்க்கத்தில் நான் வச்சிருக்கிற அருள் என்ன, பெரிய அளவில் நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், நினைத்ததும் கிடைக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. இங்கே கேட்டாலே கிடைக்கிறது இல்லை. துன்யாவில் பல நேரங்களில் நம்ம கேட்கறது கூட கிடைக்கிறது இல்லை. அங்கே கேட்டாலும் கிடைக்கும், நினைத்தாலும் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசியின் கடைசி தரம் உள்ள ஒருவரை சொன்னாங்க. கடைசி தரம் அவர் சொர்க்கத்தில் அவர் உட்கார்ந்திருப்பார். அல்லாஹ் ஒரு காட்சி காட்டுவான், ஒரு பறவை பறப்பதை போல் காட்சி காட்டுவான். அங்கெல்லாம் மனிதர்களை தவிர மற்றவர்களுக்கு இடமில்லை. சில பிராணிகளை அல்லாஹ் உள்ளே அனுமதிக்கிறான். ஒரு பறவை பறப்பதை போல் காட்சி. அவர் ஒரு பார்வை பார்த்து நினைப்பார், ஆஹா எத்தனை அழகாக இருக்கிறது, எவ்வளவு பரவசம் ஊட்டுகிறது இந்த பறவை, அந்த பறவை எனக்கு இறைச்சியாக கிடைத்தால் என்று நினைப்பார். அடுத்த வினாடி அது இறைச்சியாக அவர் பக்கத்தில் வந்து இருக்கும் என்றார்கள். இந்த பறவை என் உணவாக இருந்தால் எப்படி என்று நினைப்பார். அடுத்த வினாடி அது கீழே வரும், பறவையாக வராது, இறைச்சியாக வரும். வெறும் இறைச்சி அல்ல, அவர் விரும்புவதை போல் அது சமைக்கப்பட்ட இறைச்சியாக, பொரிந்த இறைச்சியாக. நினைத்ததெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சராசரி சொர்க்கவாசியின் தகுதியை அல்லாஹ் இவ்வளவு உயர்த்தி வைத்திருப்பான். எனவே நான் செய்யும் எந்த ஒரு சிறிய காரியத்தையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை.
நான் 1 ரூபா காசு கொடுத்தாலும் அதற்கு கூலி உண்டு. நான் 1 ரக்காத்து தொழுதாலும் கூலி உண்டு. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் கூலி உண்டு. சாதாரண கூலி அல்ல, அது சொர்க்கமே கூலியாக மலர்கிறது. எனவே அன்பர்களே, என்னிடத்தில் வேலை வாங்கும் ரப்பு அவன் எப்போதும் என்னை வெறுமினே வேலை வாங்குவதில்லை. என்னை ஓதச் சொன்னாலும் கூலி கொடுத்தே ஓதச் சொல்கிறான். நல்ல சேவையை செய்ய சொல்வான், கூலியை கொடுத்தே செய்கிறான். எனக்கு கூலி கொடுக்காமல் அல்லாஹ் எதையும் செய்வதில்லை. எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார், அவரை கௌரவிக்க சொல்கிறான், அதற்கு கூலியையும் கொடுக்கிறான். அல்லாஹ் விருந்தாளிக்கு நம்ம உபசாரம் செய்கிறோம், ஆனால் நமக்கு உபகாரம் அல்லாவே செய்கிறான். இது எத்தனை பெரிய வாழ்க்கை! அப்படியானால் நான் செய்யும் அனைத்தையும் ரசித்து செய்ய வேண்டாமா? மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டாமா? வந்துட்டாரு அப்படி நினைப்பதா? யாராவது வீட்டில் விருந்தாளி வந்தால் சில பேர் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். விருந்தாளி வந்துட்டாங்களே, இல்லை, உன்னை கண்ணியப்படுத்த அவரை அனுப்பினான் என்றார்கள் நபிகள் நாயகம். என் வீட்டில் நடக்கிற அனைத்திலும், நான் ஈடுபடுகின்ற அனைத்திலும் நான் ஒரு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் ஈடுபட வேண்டும். காரணம், நான் சும்மா ஈடுபடவில்லை, அதற்கான பகரத்தை தரப்போகிறான். யார் தரப்போகிறார்? அல்லாஹ் தருகிறான். எப்படி பகரம்? என் வேலைக்கான கூலி அல்ல, என் தகுதியை தாண்டி அவன் தகுதியில் கூலி வழங்கப் போகிறான். எனவே சொர்க்கத்தையே தவிர வேற என்ன கூலி தந்துவிட முடியும்? சொர்க்கத்திற்கு மேலாக ஒரு கூலி உண்டா? அவன் தரிசனத்தையே தருகிறான் என்றான் திருக்குர்ஆனிலே. எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தனை பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறான். நான் பாடுபடுகின்ற ஒவ்வொன்றும் பலனுள்ளதாகவே இருக்கும். உழைத்தாலும் கூலி உண்டு. என் பிள்ளைகளுக்காக நான் என் கடையை திறந்து சம்பாதிக்கிறேன், என் அலுவலகத்தை திறக்கிறேன், நான் ஒரு பெரிய ஆபீஸை வைத்து வேலை பார்க்கிறேன், இல்லை பல பேர்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு கம்பெனி நடத்துகிறேன், என் கம்பெனியில் நான் மேனேஜர் டைரக்டராக இருக்கிறேன், என் கம்பெனியின் ஓனராக இருக்கிறேன். என் கம்பெனியில் வந்து நான் உட்கார்றேன் வைங்களேன், என் வேலைக்காக என் உழைப்புக்காக உட்காருகிறேன். என் கம்பெனியில் வந்து நான் உட்கார்ந்ததற்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். ஏன்? நீ உழைக்கிறாய், பல பேர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறாய். இந்த உழைப்புக்கு பின்னால் எத்தனையோ குடும்பங்கள் வாழ இருக்கிறது, அதற்காக உனக்கு நான் கூலி கொடுக்கிறேன் என்கிறான். நான் உழைக்கும் உழைப்புக்கு கூட என் வாழ்க்கைக்காக உழைத்தாலும் என் ரப்பு என்னை சும்மா விடுவதில்லை. அப்படியானால் உழைப்பில் போய் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பள்ளிவாசலில் வந்து இருக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காணாக்கி விடாதீர்கள். கவலை என்பது ஒரு அழகான வாழ்க்கை அல்ல. சங்கடம் என்பது அது எப்போதும் தொடரக்கூடாது. நான் செய்யும் செயல் என்பது ஏதோ கடமைக்கெல்லாம் செய்யக்கூடாது. இன்பத்தோடு ஈடுபாடோடு நான் செய்ய வேண்டும். ஏன்? என் எந்த செயலும் என் ரப்புதான் அதை எனக்கு கட்டளையிடுகிறான். அதை அவன் சும்மா ஒன்றும் செய்ய சொல்வதில்லை. அதற்கு ரொம்ப அழகான பகரத்தை தரப்போகிறான். அழகான பகரத்தை வாங்கும் நான் மனமில்லாமலா வேலை செய்வது? விருப்பமில்லாமலா செய்வது? ஏதோ எதற்கோ என்றா செய்வது? உயர்வான கூலி வாங்கும் நான் உயர்வாக அல்லவா அந்த செயலை ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு அழகிய பாடத்தை இன்றைய தினம் பள்ளிவாசலின் சுபுகில் ஹதரத் அவர்கள் ஓதிய அந்த வசனத்துக்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு உணர்த்துவான். எல்லாம் அல்ல அல்லாஹ் அற்புதமான அவனது உன்னதமான கூலியை, அவன் பேரன்பை, பெரும் கருணையை என்னை பற்றி அவன் விளங்கியே எல்லாம் செய்கிறான். எனக்கு கொடுக்கிற இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் எனக்கு முடியும் என்கிற போது மாத்திரமே கொடுக்கிறான். அவன் கொடுக்கும் அனைத்தையும் ஏற்பதோடு மகிழ்ச்சியை காட்டும் வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நேரங்களை வீணாக்காமல், காலங்களை வீணாக்காமல் செய்கிற ஒவ்வொரு செயலும் இன்புற்று செய்ய தௌஃபீக் செய்வானாக. உள்ளங்களையும் கொஞ்சம் விசாலமாக்கி தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசக்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உரிய காலத்தில் அவர்களுக்கு பொருத்தமான அழகான ஜோடிகளை அமைத்து திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் அவர்கள் கண்குளிர்ச்சியாக, கணவன் மனைவி மகிழ்ச்சியாக வாழச் செய்வானாக. ஏதாவது சலசலப்பு இருந்தால் அவன் நீக்கி வைப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவானாக. ஹயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக.
ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.